இது நம்ம பூத்தா தானே? ஒரே ஓட்டமா இருக்கு. ஹலோ மேடம், பூத்த எங்க போறியோ? யாரடி வள்ளியா? ஏட்டி உனக்கு விஷயம் தெரியாத? நமக்கு மல்லு மண்டி பய சுந்தரம் இருக்கேன்ல, ஓ ஏன்? പൈലോളാട്ട് കുറച്ച് ആറ്റില് വന്ന് മീൻ പിടിച്ചിരിക്കണം. ആറ്റ് മീൻ പത്തിയാ നല്ല വില കുറച്ച് തരുന്നു. നമുക്ക് ഏരിയയിലെ പല പേര് വേണ്ടിയ ബാക്കി ഇരിക്കും அப்படின்னு சொல்லிட்டு சிபனி பேசணும். அதான் சரி வேண்டலாமேனு பார்த்தேன். விலை குறைச்சு வியாபாரம் பேசி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேண்டரி. அப்படியா? நான் 10 ஆக்களையும் கூட்டியண்டா. சரி டீ சீக்கிரவா. எக்கோ மாறுவலை என்ன ஒரே வறட்சி பாக்குதியோ? செல்ல போன இந்த ரேட்டுகளுக்கெல்லாம் உங்களுக்கு மீனே கிட்டாது தெரியுமா? தெரியல, கடல்ல வந்து மீன் எவ்வளவு விலைன்னு. தம்பி அதனாலதான் இங்க பார்க்க வந்தோம். அப்ப இப்ப எல்லாம் மீன் வேண்ட முடியுதா? உப்பு வெள்ளத்தை விட்டு சோத்த அடிச்சு இறக்கலாம் போல தொண்டையில அப்படி இருக்கு. அம்பட்டு விலை. பின்ன என்ன யோசனை? வேண்டுங்க, 500 ரூபாய்க்கு போட்டா. என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்ட? 500 ரூபாய்க்கு நான் என்ன செய்யோக்கு? ஊருக்கு வளம் பார்க்க போறேன். பொரிச்சும் கரிச்சுமாட்டு தின்னு யாரு சவன் கணக்குல கடைங்க. இம்புட்டு மீன் சொல்லுதீங்களே, அதுவே பொரிச்சு தின்ன 2 நாளத்தில தீத்து கட்டுகளை நீங்க எல்லாம். அது என்ன கரெக்ட் தான். பொரிச்சு தின்ன எனக்கு தான் பிடிச்சது. தம்பி பே காமெடி அடிச்சு ஒரேடியா கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து ஒரேடியா இதையும் வந்து அடைச்சு போக வேண்டி சொல்லியாம் போல. வரணேன்னு எங்க இருந்தாலும் வர அக்காளே. அது என்ன கரெக்ட் தான் தம்பில. சரி பாத்தெடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம். எனக்கு கொஞ்சம் போடு. இல்ல தம்பி, எனக்கு வந்து ஒரு 200 ரூபாய்க்கு மேல. அம்பட்டு காசு என்னட்ட இல்ல. ஃப்ரிட்ஜில் வச்சு அடிக்கி வச்சு 5-6 நாள் தின்னுங்க. ஆயில் மீனாக்கும், அதுவும் ப்ரெஸ் கடல்ல உள்ளது தெரியல, ஐஸ்ல வச்சு பல நாள் வச்சு கொண்டாருவானுவான். இது அப்படி இல்லை, ப்ரெஸ்ஸை பிடிச்சது 10-15 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். சொந்தக்காரன் வரணும் 10 நாள் கழிச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களால சமாளிக்க முடியும். சொந்த பந்தம் இப்ப இங்க ஏது? பணம் இருந்து ஓடி ஓடி வருவேன். கரெக்ட் தான் அக்காளே. இருந்தாலும் ஒரு சிலருண்டு நல்ல குணத்தோட, அதுக்கு தேடிதான் கல்யாணம் நல்ல குணத்துக்கு. சரி தம்பி, மசமசன்னு பேசாம போட்டு பார்க்கணும். எனக்கு வீட்டுக்காரர் அங்க காத்துட்டு இருப்பாரு. கறி வச்சு கொடுக்கணும் இல்ல சோத்துக்கு கூட. ஓ அப்படி வாரேன். மீனை கொண்டு ரோட்டை கிட்ட வச்சிருக்கேன். ஆமா சீக்கிரம் கொண்டு போய் சிங்கில போட்டு கழுவ. இன்னும் வெள்ளைக்கு ஒரே கோதா சாப்பாடு. பொரிப்பும் கரிப்பமாயிரம் இருக்கு. லாபத்துக்கிட்ட நான் அப்படிதான். பூச்சை கீச்சா வந்தா அவ்வளோ மீனை கவ்வி எடுத்துட்டு போ. அதோட பட்டி வந்தா நினைச்சு பரட்டி. அப்பா ஒன்னே வச்சு விடாதே, அதுக்கு வாயோ பயங்கர பெரிய வாயா இருக்கும். மொத்த மீனும் அதுக்கு வாயில போ. மீன் வேண்ட போறேன்னு சொன்னவள காணுமே. எப்படியும் அந்த சுண்ணாம்பு தலை கோஷ்டிகளை கூட பாடுபடுறோண்டு தான் காணும். சின்னனா நான் நினைச்சது போல நடந்தாச்சு. அதுவும் ஆம்பளையாளோ போல ரோட்ட சைடுல இருந்து கதை பேசியாளுவா. மீன் நாட்டம் எடுக்குதே, கையில மீன் ஒண்ணும் காணல. எங்க ஒளிச்சு வச்சிருக்கியாள்வா? ஆண்டவரே, மீன் எல்லாம் எங்க கிடக்குது? வியாபாரம் கால்வி இல்லாத மாதிரில கிடக்கு. இப்ப எல்லாம் பொண்ணு விலை மீன் இப்படி எடுத்தறிஞ்சிருக்கியாள்வா? இவ்வளவுதான் கூறு கட்டத்தனமா நடக்கியாள்வான்னு பார்த்தா இந்த 10 காளி கூட பொறப்பு இல்லாம ஏறிக்க 10 ஏட்டி 10. இவர் எப்ப வந்தார்? அட நம்ம ராசு 8 இன்ச்சு என்னட்டி பண்ணி ஆத்துல அந்த சுந்தரப்ப மீன் விற்காய் வலையில பிடிச்சது, அதை வேண்ட போடுறேன், பயங்கர லாபமாக்கும் அப்படி இப்படின்னு ஒருவாடு அளந்து தள்ள. நானும் பின்ன என்ன, இங்க மீனெல்லாம் பயங்கர விலை இல்ல கடல்ல. சரி ஆத்து காயலு மீனு தான் விலை குறைவாட்டு நிறைய கிட்டும் செய்யும் அப்படின்னு நினைச்சு விட்டா சமயம் பையன்றது ஒன்னும் காணவே இல்லை. ஆத்தோட ஆத்தா நீ நீந்தி எங்கேயாவது கடல் வர போனியோன்னு நினைச்சேன். இஞ்ச வந்து பார்த்தா இப்படி ஆக்கம் ஓட்டத்துல கதை. என்னட்டு இது பழக்கம்? ஆணுங்களை போல இப்படி ரோட்ட சைடுல பேசியது, இதுல வேற இருந்த கதை பறையல. இல்ல அங்க வந்து பயங்கர கூட்டம் அதிகமா இருந்தா நிறைய பேரு யானை எடுத்தெல்லாம் மீன் வேண்டுச்சுன்னா எங்களுக்கு நின்னு காலு கடுத்து. அதான் சரி இந்த வாரத்துல ஆணுங்க ஒண்ணும் இல்ல, அதனாலதான் இருந்தேன். இல்லன்னா இருப்பமா. ஏட்டி பனமூடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தானே இருக்கு, அதுல இருந்தோண்டு வர வேண்டியது. அது எப்படிங்க முடியும்? ஆகப்பாடு மீன் பாத்திரம் மீன் எல்லாம் வச்சிருக்கோம். அப்போ கண்டவியலும் வாரவியலும் போறவியலாம் எல்லாம் நினைப்பின. நாங்க மீனுக்காரையான நினைச்சு திருவா மீன் தாருங்கன்னு கேட்பேன். அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அறிவா 10 ரூபாய்க்கு இருக்கோம். அறிவா பாருங்க பஸ் ஸ்டாண்டுல ஏன் இருக்கலன்னு ஒரு காரணம் வேற சொல்லிட்டா. எல்லாத்தும் ஒரு கதையை வச்சுட்டு 10. சரி வா போவோம். இனி என்ன காணோக்கா இருக்கிய? மீனை கொண்டு வா. ஈச்ச வேற அரிச்சது. என்னட்டி அங்க குசு குசுன்னு பேச ரசமலை ஒண்ணு என்ன தேய்ச்சிக்காரரா இருக்கே. இப்ப வர தேய்ச்சி எல்லாம் உச்சத்துலதான் போகுது போ. பின்ன நாங்க காட்டியதும் கொஞ்சம் நஞ்சமா